Welcome to the program. My name is Daniel Sundaraj. மீண்டும் ஒரு விசையாய் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் டேனியல் சுந்தராஜ். Today we are going to look at the 7 last words the Lord Jesus spoke from the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின கடைசி 7 வார்த்தைகளை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். Before the crucifixion, he was mocked, spat upon and buffeted. அவர் தலையிலே முள்மூடி கிரீடத்தை சூட்டி அவரை பரியாசித்து நிந்தித்தார்கள். They placed a crown of thorns and they scourged him. அவர் தலையிலே முள்மூடி கிரீடத்தை சூட்டி அவரை பரியாசித்து நிந்தித்தார்கள். Crucifixion was invented by Persians and the Romans perfected it. பெர்சிய மன்னர்களால் வடிவமைக்கப்பட்டதுதான் இந்த சிலுவை. அதை ரோமர்கள் பூரணப்படுத்தினார்கள், அதை முழுமையாக்கினார்கள். Scourging is a fearful term. அவரை அடித்து வாதிப்பது மிகவும் ஒரு பரிதாபமான வேதனை நிறைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. When he was scourged, he was stripped naked so that the body was open and uncovered for beating. அவரை வாதித்து நிந்திக்கும் பொழுது அவர் உடைகளின்றி நிர்வாணமாக்கப்பட்டு வெளியரங்கமாக இவ்விதமான இன்னலுக்கு ஆளாகினார். Hands tied and secure கைகள் கால்கள் கட்டப்பட்டு அந்த நிலையிலே அவர் வாதிக்கப்பட்டார். to a 2-foot post, which is called a scourging post, and securely shackled to restrain the body from movement. கைகளும் கால்களும் கட்டப்பட்டு 2 அங்குல உயரமான ஒரு தூணின் மீது அவைகள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அவரை வாரினால் அடிப்பார்கள். அப்பொழுது அவருடைய சரீரம் அசையாது இருக்கும்படியாக இவ்விதமான காரியங்களுக்கு உட்படுத்தப்பட்டார். The whip consisted of a wooden handle with several lengths of leather strips. தோளினால் ஆன ஆணிகள் கொண்ட வாரானது ஒரு கட்டையினால் இணைக்கப்பட்டு அதை கொண்டு அவரை அடித்தார்கள். Sharp metals and bones and glass were attached to the end of the leather strip. அந்த தோல் சுருளினுடைய முடிவிலே கூர்மையான கற்கள், கண்ணாடி துகள்கள் மற்றும் ஆணிகள் அடப்பட்டு அவைகள் சரீரத்தை பீத்து எடுக்கக்கூடிய வகையில் அவைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். Every time the whip went into the victim's body, it pulled out flesh. ஒவ்வொரு முறையும் சாட்டையானது அந்த குற்றவாளியினுடைய உடம்புல வீசப்படும் பொழுது அவைகள் சரீரத்தை பீத்து எடுத்து வரக்கூடிய வகையில் காணப்படுகிறதா இருக்கும். According to the law at the time, 39 lashes were given to the victims. அந்த கால ரோம சட்டத்தின்படியாக 39 சாட்டை அடிகளினாலே அந்த குற்றவாளி அடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நிலை காணப்பட்டது. This was horrific. இது நிச்சயமும் பரிதாபமான பயங்கரமான கொடுமையான ஒன்றாயிருந்தது. And Jesus went through this for you and me. ஆண்டவர் இந்த கொடுமையான காயங்களை உனக்காக எனக்காக தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். His back was plowed for you and me. அவருடைய சரீரமானது உழுத நிலம் போல காணப்பட்டது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. Isaiah chapter 52 and verse 14 it says, as many were astonished at thee, his visage was so marred than any man. அதை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், மனுஷனை பார்க்கலாம் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரை பார்க்கலாம் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அடைந்த வேதனை குறித்து வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. His body was marred beyond recognition. மனிதர்களால் கண்டு கொள்ள முடியாத அளவில் அந்த கேடு அவருடைய சரீரம் அடைந்ததை வேதம் தெளிவாய் குறிப்பிடுகிறது. When he was nailed to the cross, it was 9 a.m. in the morning. நம்முடைய காலத்தின் அடிப்படையிலே காலை 9 மணி அளவுக்கு அவர் சிலுவையிலே ஆணிகளால் கடாவப்பட்டார். While he was hanging on the cross, he spoke 7 words from the cross. அப்படி சிலுவையிலே ஆணிகள் கடாவப்பட்டு தொங்கக்கூடிய வேளையிலே இந்த கடைசி 7 வார்த்தைகளை ஆண்டவர் சிலுவையிலிருந்து பேசினார். The women were standing beside him at the cross, and also the disciple John was there. அங்கே சிலுவையில் அவரை சுற்றி ஏராளமான மக்கள் இருந்தார்கள், குறிப்பாக பெண்கள் இருந்தார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய யோவானும் அங்கே இருந்ததை வேதாகமம் குறிப்பிடுகிறது. In those 7 statements he made from the cross, he was
communicating something very significant. இந்த சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின இந்த 7 வார்த்தைகள் ஏதோ வார்த்தைகளாக அல்ல, முக்கியமான தேவனுடைய சத்தியங்களை நமக்கு எடுத்துரைப்பதாக உள்ளதை நாம் கவனிக்க வேண்டும். A person's last words are always significant. ஒரு மனிதன் பூமியில் இருக்கும்போது பேசக்கூடிய கடைசி வார்த்தைகள் எப்பொழுதும் முக்கியமாக கவனிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது. It's more pregnant with meaning because they reveal who the person really is. அப்படியாக கடைசி தருவாயில ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள் அநேக ஆழமான கருத்துகள் பொறிந்ததாக செறிந்ததாக இருக்கிறது. ஆகையினால் அவைகள் கவனிக்கப்பட வேண்டும். Last words differ from person to person. ஒவ்வொரு மனிதனுடைய கடைசி தருவாயில் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மனிதனுக்கு மனிதன் அது வேறுபடக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. If a person lives with hope, and they will die with hope. நம்பிக்கை நிறைந்தவளாக வாழ்வார்கள் என்றால் நம்பிக்கை நிறைந்ததாக அவருடைய கடைசி வார்த்தைகளும் காணப்படும். I was at the bedside of my mother-in-law when she's gone to be with the Lord. என்னுடைய மாமியார் கர்த்தரிடத்தில் சேருவதற்கு முன்பான கடைசி தருவாயிலே அவளோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டார். In the last minute she spoke in tongues and she interpreted it. கடைசி தருவாயிலே அவர்கள் அந்நிய பாஷையில் இருந்து அவர்கள் ஜெபித்தார்கள். அது மாத்திரமல்ல கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணி பேசினார்கள். It was encouraging word for us. அவர்கள் எங்களை குறித்தும் எங்களுடைய ஊழியர்களை குறித்தும் உற்சாகமான வார்த்தைகளை தங்களுடைய கடைசி நேரங்களிலே அவர்கள் சொன்னார்கள். She went to be with the Lord. She was such a precious woman of God. அவர்கள் ஒரு அருமையான தேவனுடைய குமார்த்தியாக இருந்தார்கள். செபித்த பின்பாக கர்த்தருடைய சமூகத்திலே இளைப்பாறும்படியாக கடந்து சென்றார்கள். The last statements that Jesus made, they are very important to us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின இந்த கடைசி வார்த்தைகள் நமக்கு மிகவும் விலையேற பெற்ற முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. This is the greatest sermon he ever preached. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில பேசின இந்த 7 வார்த்தைகள் 7 முக்கியமான பிரசங்கங்களாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. He hung on the cross for 6 hours from 9 a.m. In the first 3 hours he made 3 statements. சிலுவையில ஏறத்தாழ 6 மணி நேரம் தொங்கிக் கொண்டிருந்தார். நம்முடைய காலத்தின்படியாக 9 மணியில் அழைக்கப்பட்ட அவர் முதல் 3 மணி நேரம் இந்த 3 வார்த்தைகளை பேசினதை பார்க்கிறோம். He was concerned about other people. The first statement he made from the cross was, Father, forgive them, for they know not what they do. மற்றவளை குறித்து அவர் கொண்ட கரிசனை இந்த 7 வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது. முதலாம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவளை பார்த்து இவ்விதமாக அவர் சொன்னார். He asked Father to forgive all those that were involved in the crucifixion. சிலுவையில தாம் மரணமடைய காரணமாயிருந்த எல்லாரையும் பிதாவான தேவன் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தயவாய் வேண்டிக் கொள்கிறதை பார்க்கிறோம். The second word he said, looking at the mother who was standing close by and the disciple John standing beside her, he said to her, Behold thy son, indicating John. Unto John, behold thy mother. சிலுவையில தமக்கு அருகாமையில் இருந்த தம்முடைய தாயாரை பார்க்கிறார். அதோடு கூட மாத்திரமல்ல தம்முடைய அன்பான சீஷனும் அங்கே இருப்பதை பார்க்கிறார். அப்பொழுது தன் தாயாரை பார்த்து இதோ உன் குமாரன் என்று சொல்லி யோவானை அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். அது மாத்திரமல்ல யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லி மரியாளை குறிப்பிட்டு ஆண்டு இந்த 2வது வார்த்தையை பேசுகிறதை பார்க்கிறோம். From that hour John took Mary into his home. So he took care of Mary's future. இந்த 2ஆம் வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீர பிரகாரமான தாயாக மரியாள் மீது கொண்ட அக்கறையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொன்னதை அவன் ஏற்றுக்கொண்டு மரியாளை தன்னிடமாய் சேர்த்துக் கொள்கிறான். இவ்விதமாக மரியாளுடைய எதிர்காலமானது ஒரு பாதுகாப்பாக இருக்கத்தக்கதான காரியங்களை ஆண்டவர் சிலுவையில் செய்ததை இது குறிப்பிடுகிறது. After a little while, a thief began to mock him. இதற்கு பின்பாக சற்று நேரம் கழித்து சிலுவையிலே அவருக்கு அருகாமையில் தொங்கிக் கொண்டிருந்த கல்லர்களில் ஒருவன் அவரை பரியாசம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். He said, If you are the Son of God, come down from the cross and help us too. அவன் அவரை பார்த்து இவ்விதமாக பரியாசம் பண்ணி பேசுகிறான். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து உன்னை ரட்சித்துக்கொள். அப்படி உன்னை ரட்சிக்கும் பொழுது எங்களையும் நீ ரட்சித்துக் கொள்வாயாக என்று சொல்லி அவரை கேலி கிண்டல் செய்கிறதை பார்க்கிறோம். The other turned around and said to him, What is the matter with you?
சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த இன்னொரு திருடன் அவரை கிண்டல் கேலி பண்ணின திருடனை பார்த்து ஏன் இவ்விதமாய் பேசுகிறாய் என்று சொல்லி அவனிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். Do you not fear God? We are here because we deserve to be here. நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீயும் நானும் சிலுவையிலே இங்கே அடிக்கப்படுகிறது நாம் செய்த நியாயமான தப்பிதங்களுக்காகத்தான் என்று சொல்லி அவன் அவ்விதமாய் பதில் சொல்கிறான். He said, this man has done nothing amiss, addressing to the Lord Jesus. அவன் ஆண்டவரை பார்த்து இவ்விதமாய் சொல்கிறான், ஆனால் இவரோ எந்த குற்றமும் செய்யவில்லை, ஆனாலும் சிலுவையில் வாதிக்கப்படுகிறார் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். He said, Lord Jesus, remember me when you come into your kingdom. அவ்விதமாக ஆண்டவரை பார்த்து பேசின பின்பாக அவரை பார்த்து இவ்விதமாக அவன் விண்ணப்பம் செய்கிறான், ஆண்டவரே நீர் பரதேசிலே இறங்கி வரும் பொழுது என்னை நினைவு கூரும் என்று சொல்லி கேட்கிறான். Jesus spoke the third word or the third sayings, today you will be with me in paradise. அவ்விதமாக தன்னை நோக்கி வேண்டிக் கொண்ட சிலுவையில் இருந்த கல்வனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மெய்யாகவே நீ இன்றைக்கு பரதேசிலே என்னோடு கூட இருப்பாய் என்று சொல்லி ரட்சிப்பின் வார்த்தைகளை சொல்கிறார். It was noon and there was darkness over the whole world. அப்பொழுது அந்தகாரமானது பூமி எங்கும் பரவி சூழ்ந்திருந்ததை வேதம் குறிப்பிடுகிறது. The land was covered in darkness. அங்கே தேசத்தில் இருள் சூழ்ந்ததை வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. Heavenly Father was laying on him the iniquity of the whole world from the past to the future. இவ்விதமாக பூமியில் அந்தகாரம் சூழ்ந்ததை குறித்து வேதம் இவ்விதமாக எடுத்துரைக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் முழு மனுக்குலத்தினுடைய பாவங்கள், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்திலிருந்து செய்த பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமத்தப்பட்டு அவர் அக்கிரமங்கள் ஒருவராக எண்ணப்பட்டதை நினைவுகூரும் வண்ணமாக இவ்விதமாக காரியங்கள் நடைபெறுகிறது. 2 Corinthians chapter 5 and verse 21 it says, God made him to be sin who knew no sin. 2 கொரிந்தியர் 5:21 இந்த சம்பவங்களை குறிப்பிடும் பொழுது பவுல் விதமாய் சொல்கிறான், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் ஆனார் என்று வசனம் குறிப்பிடுகிறது. He became sin for you and me on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நமக்காக இயேசு கிறிஸ்து பாவம் ஆன செயலை தான் இவ்விதமாக வேதம் குறிப்பிடுகிறது. Galatians chapter 3 and verse 13 it says, Christ has redeemed us from the curse of the law by becoming curse for us, for it's written, cursed is everyone that hangs on a tree. இதை குறித்து பவுல் கலாத்திய நிருபம் 3:13 இவ்விதமாக குறிப்பிடுகிறார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டான் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Isaiah 53 verses 4 and 5 we see, surely he had borne our griefs and carried our sorrows. Yet we did esteem him stricken and smitten of God. He was wounded for our transgression, he was bruised for our iniquities. The chastisement of our peace was upon him, and with his stripes we are healed. இதை குறித்து ஏசாயா தீர்க்கன் விதமாக சொல்கிறான். ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி தீர்க்கன் குறிப்பிடுகிறான். On the cross of Calvary, he became sin for us. He became curse for us. He took all our sickness upon himself. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவமாக மாறினார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய சாபமாக மாறினார். கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய நோய்களை குணமாக்கக்கூடிய தழும்புகளை ஏற்றுக்கொண்டார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். Because the heaviness of this sin, as he was carrying the burden of sin. கல்வாரி சிலுவையில முழு மனுக்குலத்தினுடைய பாவத்தை சுமந்ததினால் அந்த கோரமான காரியம் அவரை வேதனைப்படுத்தியதை வேதம் இவ்விதமாக குறிப்பிடுகிறது. He was not able to communicate with the heavenly Father. முழு மனுக்குலத்தின் பாவத்தை அவர் சுமந்தபடியினால் பிதாவுக்கும் அவருக்குமான நெருங்கிய தொடர்பானது துண்டிக்கப்பட்ட நிலையில பிதாவோடு கூட அவர் பேச முடியாதவராக, தொடர்பு கொள்ள முடியாதவராக அங்கலாய்த்ததை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். He cried the fourth statement, my God, why hast thou forsaken me?
அந்த தருணத்தில் தானே இந்த 4வது வார்த்தையை ஆண்டவர் குறிப்பிட்டு பேசுகிறார். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்புவதை நாம் பார்க்கிறோம். And the 5th statement we see is, I thirst. Verse 28, we see, after this, Jesus, knowing that all things were now accomplished, that the scripture might be fulfilled, he said, I thirst. It says, knowing that all things were now accomplished. Jesus knew everything. All prophecies were fulfilled. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களை நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறார். கல்வாரி சிலுவையில் தம் அடையக்கூடிய பாடுகளை குறித்தும் தம்மை குறித்து தானே அனைத்து தீர்க்கதரிசனம் நிறைவேறின பின்பாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. We find this in Psalm 69 verse 21, for my thirst they gave me sour wine to drink. இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை சங்கீதம் 69:21 இருக்கிறது. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறது. ஆண்டோட வாழ்க்கையில விதமாய் நிறைவேறுகிறது. Verse 29 we see, now a vessel full of sour wine was sitting there, and they filled a sponge with the sour wine, put it on a hyssop and put it to his mouth. கசப்பான காடி நிறைந்த பாத்திரம் அங்கே இருந்தது. அங்கே ஈசோப்பு தண்டினால் அவைகளை நனைத்து அவருடைய முகத்துக்கு நேராக அவருடைய வாய்க்கு நேராக நீட்டினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். Is a plant that grows in Israel. It has a long reed and a bushy end. ஒரு நீண்ட பெரிய கம்பினால் அந்த காடியை தோய்த்து அவரிடத்தில் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். I thirst in Greek is one word, dipso. நான் தாகமாய் இருக்கிறேன் என்கிற அந்த பதமானது கிரேக்க மூல வார்த்தையில கிப்சோன் என்கிறதாக இருக்கிறது. When he said I thirst, it reveals how intense was the suffering and it shows his humanity. நான் தாகமாய் இருக்கிறேன் என்கிறது அவர் அடைந்த வேதனையினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. அவர் நம்மை போல பாடுகளை அனுபவித்த மனிதன் என்பதையும் அது நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. When you look at the cross, it has two sides. One is human side and other is divine. சிலுவை பார்க்கும் பொழுது அங்கே 2 விதமான அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று மனுஷீக காரியம், இன்னொன்று தெய்வீக காரியம். One side we see the diabolical plot of sinful and evil men. சிலுவையில் நாம் பார்க்கக்கூடிய முதலாவது காரியம் என்பது பாவத்தின் நிமித்தமாக வஞ்சகத்தின் நிமித்தமாக மனிதர் செய்த சூழ்ச்சியை, மனிதர் செய்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். On the other side we see God arranging all things. மறு பக்கம் நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்பது தெய்வீகமான காரியம். பிதாவாகிய தேவன் எவ்விதமாக காரியங்களை ஒழுங்குபடுத்துகிறார் என்பதை குறித்த சத்தியத்தை பார்க்கிறோம். These two truths come together in one verse, Acts chapter 2 and 23. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:23 இந்த காரியங்கள் இணைக்கப்படுகிறது பார்க்கிறோம். தெய்வீகமும் மனுஷீகமும் ஒன்றாக்கப்படுகிறது இந்த வசனம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. Him being delivered by the determined counsel and foreknowledge of God, you have taken and wicked hands crucified and slain. வசனம் விதமாக குறிப்பிடுகிறது. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரணோபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. This was the 5th statement he made from the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசின 5ஆம் வார்த்தை தான் இது. Bible goes on to say, when therefore Jesus received the sour wine, he said, it is finished. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின இந்த 5ஆம் வார்த்தை பேசின பின்பாக கசப்பான கச்சாடை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அதை வாங்கின பின்பாக எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை ஒப்புக்கொடுக்கிறதை பார்க்கிறோம். It is finished means it's a business term. In Greek, it is finished means tetelestai. எல்லாம் முடிந்தது என்கிற வார்த்தை கிரேக்க மூலபதத்தில் எவ்விதமாக சொல்லப்படும் என்றால் டெட்டலாஸ்டா என்று சொல்லப்படும். இது எது வழக்கமாக இந்த வார்த்தையானது வியாபார ஸ்தலங்களில் பயன்படுத்தும். வியாபாரிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றும் பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். If you give a company a house building project to build
many flats. I'm trying to explain the word tetelestai. When the builder has completed the building of the flats, he will say tetelestai. இந்த டெட்டலாஸ்ட் என்கிற வார்த்தையை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நம்மிடத்தில் நிலம் இருக்கிறது, அந்த நிலத்தில் வீடு கட்டும்படியாக ஒரு கட்டிட வல்லுநரத்தில் கொடுக்கிறோம். அங்கே பலவிதமான குடியிருப்புகள் கட்ட வேண்டும் என்று சொல்கிறோம். அவ்விதமாக பல்வேறு விதமான குடியிருப்புகள் கட்டி முடித்த பின்பாக அவர் டெட்டலாஸ்டா என்று சொன்னால் எல்லாம் முடிந்தது, கட்டி ஆயிற்று என்று அது பொருள்படும். That means the project is completed. அது எதை குறிக்கிறது என்றால் அவரிடத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அந்த வியாபார காரியங்கள் முடிவடைந்தது, நேர்த்தியாக முடிவடைந்தது என்பதை குறிப்பிடுகிறது. Jesus said, I have come to do the will of my Father and finish his work. பிதாவாகிய தேவன் எனக்கு நியமித்த பொறுப்புகளை, கடமைகளை, ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடித்தேன் என்று அர்த்தப்படுத்துகிற வார்த்தையாக தான் டெட்டலாஸ்டா, எல்லாம் முடிந்தது என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பார்க்கிறோம். Here when you use the term tetelestai, it means mission accomplished, project complete. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த டெட்டலாஸ்டா, எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தை சொல்லும் பொழுது, பிதாவானவர் எனக்கு கையெழுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன், என்னை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்ற ஊழியங்களை நான் முழுமையாக செய்தாயிற்றேன் என்று பொருள்பட கூறுகிறார். Atonement was completed. All the prophecies related to the crucifixion was completed. பிதாவானவர் என்னிடத்தில் பொறுப்பாக கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். என்னை குறித்து தீர்க்க தரிசிகள் சிலுவை பாடுகளை குறித்து அவர்கள் எடுத்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறி ஆயிற்று என்று பொருள்பட ஆண்டவர் இதை குறிப்பிடுவதை பார்க்கிறோம். When you have a big mortgage on a building, when you have cleared the mortgage loan, the bank will put a stamp saying tetelestai. ஒருவேளை நீங்கள் வங்கியினிடத்தில் கடன் வாங்கி இருக்கிறீர்கள், அந்த கடனை செலுத்தி முடித்த பின்பாக எல்லா கடனும் தீர்க்கப்பட்டாயிற்று, இனி இவர் கொடுக்க வேண்டியதில்லை என்று குறிக்கும் வண்ணமாக டெட்டலாஸ்டா என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துவார்கள். He paid our sin debt in full. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்துக்கு செலுத்த வேண்டிய கிரயத்தை அனைத்தையும் முழுமையாக செலுத்தி முடித்தார் என்று இவைகள் குறிக்கிறது. He fulfilled all the prophecies to settle the sin problem, sickness problem and curse problem. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தமக்கு நியமிக்கப்பட்ட ஊழியத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்தார். அவரை குறித்த தீர்க்கதரிசனம் அனைத்தும் சிலுவையில் நிறைவேறினது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்துக்கு, நம்முடைய சாபத்துக்கு, நம்முடைய விடுதலைக்கு ஆண்டவர் செலுத்த வேண்டிய கிரயத்தை முழுமையாக செலுத்தினார் என்பதைத்தான் இந்த டெட்டலாஸ்டா என்கிற வார்த்தை வெளிப்படுத்துகிறது. He dealt with the whole human body, soul and spirit. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தினுடைய அனைத்து தேவைகளையும் அவர் சரி செய்தார், நிறைவேற்றினார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். Finally he made the last statement, Father, into my hands I commend my spirit. கடைசியாக ஏழாவது வார்த்தையாக, பிதாவே என் ஆவியை உம்மிடத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். The work of redemption is a finished work. மீட்பின் திட்டமானது, மீட்பின் செயல்பாடானது, மீட்பின் ஊழியமானது கல்வாரி சிலுவையிலே நிறைவேறி ஆயிற்று. Way back to fellowship with God has been open. நாம் பிதாவோடு கூட ஐக்கியப்படக்கூடிய அந்த காரியமானது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்த ஊழியத்தின் மூலமாக, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தின் மூலமாக அவைகள் ஏற்படுத்தப்பட்டாயிற்று என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். That's why Jesus said, I am the way back to the Father. இதை குறிப்பிடும் வண்ணமாக யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன என்று ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். Fellowship that was lost in the Garden of Eden has been restored. ஏதேன் தோட்டத்தில் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளி நிமித்தமாக இழந்து போன அந்த ஐக்கியம், இழந்து போன அந்த உறவானது கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மூலமாய் புதுப்பிக்கப்படுதலை ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். Even a worse sinner can now come and receive the benefits of the finished work of the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றின அவருடைய மீட்பின் திட்டத்தின் மூலமாக உலகத்தால் எவ்விதமாக கொடுமையான பாவி என்று நிதானிக்கப்பட்டாலும் அவர்களும் பிதாவிடத்தில் சேரும்படியாக, ஐக்கியப்படும்படியாக, ஒப்புரவாக்கப்படும்படியான வழிமுறைகளை, வழிவாசல்களை கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் திறந்ததை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. There was a great exchange that took place for you and me
on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே நமக்கும் பிதாவினிடத்திலும் இருந்த நடுச்சுவரை ஆண்டவர் எடுத்து தகர்த்து அப்புறப்படுத்தி பிதாவோடு கூட ஆண்டவர் ஐக்கியப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். He went through all this for you and me on the cross of Calvary 2000 years ago and cleared and paid in full our debt of sin. கல்வாரி சிலுவையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பாவ நிமித்தமாக செலுத்தப்பட வேண்டிய கிரயத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீர பாடுகளின் மூலமாக முழுமையாக செலுத்தி தீர்த்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த கோர தண்டனையை கல்வாரி சிலுவை ஏற்றுக்கொண்டு மீட்பின் திட்டத்தை முழுமையாக்கினார், அதை முற்றிலுமாக நிறைவேற்றினார் என்பதை பார்க்கிறோம். It requires a response from you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி செலுத்தின இந்த கிரயத்திற்கு ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து பதில் மறு உத்தரவை எதிர்பார்க்கிறார். What is your response today? நீங்கள் ஆண்டவர் செய்த இந்த தியாகத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கைமாறு என்ன, உங்களுடைய பதில் என்னவாக இருக்கிறது? Maybe you are hearing this kind of message for the first time today. ஒருவேளை இப்படிப்பட்ட செய்தியை ஆண்டவருடைய பாடு மரணத்தை குறித்த சத்தியத்தை இன்றைக்கு தான் நீங்கள் முதன்முறையாக கேட்கிறவர்களாக இருக்கலாம். The Lord Jesus came looking for you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கடந்து வந்தது உங்களையும் என்னையும் மீட்கும்படியாகத்தான். Maybe you're a Christian, you are not committed Christian and you've not given your life to the Lord Jesus Christ. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர்களாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவருக்கு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணியாதவர்கள் இருக்கக்கூடிய நிலை இருக்கும் என்றால் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் இதுவாக இருக்கிறது. You know, the thief on the cross, in the last minute he repented and he went to be with the Lord. சிலுவையிலே ஆண்டவரோடு கூட தொங்கிக் கொண்டிருந்த கொடிய கள்வன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைவு கூறு என்று சொல்லி ஆண்டவரத்தில் வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு இறங்கி என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அந்த கடைசி தருணங்களிலே அவன் ரட்சிப்பை பெறுகிறதை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். Everyone will not get the same opportunity. இதை போன்றதான வாய்ப்பு எல்லாருக்கும் கடைசி தருணங்களில் ஒருவேளை கிடைக்க கூடாமல் போகும். Today is the day of salvation. You may be a Christian going to church. That doesn't mean that you know the Lord Jesus Christ as your Savior. இப்படிப்பட்ட வாய்ப்பானது எல்லாருக்கும் நமக்கு ஒருவேளை கிடைக்க பெறாமல் போகலாம். ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பிறந்திருக்கலாம், சத்தியங்களை அறிந்திருக்கலாம், சபைக்கு கடந்து செல்லலாம், வேத வசனங்களை படித்திருக்கலாம், ஆனாலும் உங்களோட வாழ்க்கையில் இந்த மெய்யான ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதிருக்கும் என்றால், நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத அனுபவம் இருக்கும் என்றால் இதுவே ரட்சணிய நாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. You may be singing in the choir. I want you to ask this question. Do you know him as your personal Savior? ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம், ஆலயத்துக்கு சென்று ஆலயத்தில் பாடர் குழுவில் இடம்பெறக்கூடிய ஆளாக இருக்கலாம், எவ்வித நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா, ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம் என்று சொல்லி உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய தருணமாக இது இருக்கிறது. Maybe you've gone away from the Lord backslidden. I want you to come back to the Lord Jesus Christ. ஒருவேளை ஆண்டவரை அறிந்த பின்பாக ஆண்டவரை மறுதலித்து உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் கைவிட்டு நீங்கள் பின்வாங்கி போனவர்களாக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரை திரும்பும்படியாகவும் உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாகவும் உங்களை நான் பட்சமாய் வேண்டிக் கொள்கிறேன். He went through all this for you and me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு விதமான கோர பாடுகளை உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். He was passionate about saving you and me from the clutches of sin. பாவத்தினுடைய கோர தன்மையிலிருந்து உங்களை என்னை விடுவிக்க ஆண்டவர் கரிசனை உள்ளவராக இருந்தார். அதற்காக தம்மையே அவர் தியாக பலியாக கொடுத்ததை பார்க்கிறோம். Would you like to invite him into your life today? இன்றைக்கு தானே இந்த இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ள நீங்க இடம் கொடுப்பீர்களா? I want to seriously think and consider. நீங்கள் இந்த சத்தியத்தை உண்மையாக கவனித்து இவைகளுக்கு செவி கொடுக்க உங்களை பட்சமாய் வேண்டிக் கொள்கிறேன். If you want to give your life to the Lord Jesus Christ, just going to pray a simple prayer. Pray this with me. நீங்கள் இவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்க விரும்புகிறீர்கள், அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் என்னோடு கூட சேர்ந்து இந்த எளிமையான ஜெபத்தை ஏறெடுக்கும்படி உங்களை பட்சமாய் வேண்டிக் கொள்கிறேன். Heavenly Father, I come to you in the name of your Son.
பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். I've heard the message. I want to give my life to you. ஆண்டவரே, சத்தியத்தை நான் கேட்டேன். நான் என் வாழ்க்கை உம்மிடத்திலே கொடுக்க விரும்புகிறேன். உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். Thank you for dying for me on the cross of Calvary and shedding your precious blood for me. எனக்காக கல்வாரி சிலுவையில் நீர் மரித்தமைக்காய் நன்றி செலுத்துகிறேன். I believe that you died and rose again for me. நீர் கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் எனக்காக உயிரோடு கூட எழுந்தீர் என்பதை விசுவாசிக்கிறேன். Come into my life, be my Lord and Savior. In Jesus' name, Amen. ஆண்டவரே, நீர் தயவாக என் உள்ளத்தில் என்னுடைய எஜமானனாக என்னுடைய இரட்சகராக ஆண்டுள்ள வாரும் தயவாய் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். If you pray this prayer, we would like to hear from you, and it's very important that you go and join a church nearby and you share and testify to them and be in fellowship in a good church. இந்த ஜெபத்தை நீங்கள் உண்மையாக செய்திருப்பீர்கள் என்றால் ஆண்டோடைய பிள்ளையாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய உள்ளத்தில் உண்மையாகவே வாசம் செய்ய அவர் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் எங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள். நாங்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அது மாத்திரமல்ல, நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு வேதத்தை போதிக்கக்கூடிய திருச்சபைக்கு கடந்து செல்ல முடியும் உங்களை பட்சமாய் வேண்டிக் கொள்கிறேன். May God bless you. See you in the next program. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.